ஹாய் விவாஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். விரலோடு விளையாடு 1வது வகுப்பு. நாய்க்குட்டியை தேடி இங்கே நாய்க்குட்டியை தேடி ஒரு நாய் வந்திருக்கு. என்னுடைய குழந்தைய காணும்னு சொல்லிட்டு அது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. காவலுக்கு உதவுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே தன்னுடைய நாய்க்குட்டி காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. வேறு படத்தை வட்டமிடுவோம். இங்கே பாருங்கள், போய் தேடுறாங்க. போலீஸ் தேடுது. அங்கே விதவிதமான நாய்கள் இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிற வேறு படத்தை நம்ம தேடலாம். நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள். எதுன்றது கண்டுபிடிச்சி நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். முதல் படம் போல உள்ளதை வட்டமிடுங்க. வட்டமிடுனா சர்க்கிள் பண்ணுறது. ஸோ இதே போல் இருக்கிற பொம்மை எங்கேயுமே அதே போல் இருக்கணும். இருக்கிறது இந்த 4 இதில் எதுன்றது கண்டுபிடிச்சி நீங்கள் வட்டமிடுங்க. இங்கே ஜோக்கருடைய பொம்மை இருக்குது. இதே போல் முதல் பொம்மை எப்படி இருக்குதோ அதே போல் இருக்கிறது கண்டுபிடிச்சி வட்டமிடுங்க. அதுக்கப்புறமா தவக்கலை இதே போல் இருக்கிறது கண்டுபிடிச்சி வட்டமிடுங்க. பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். இங்கே பாருங்கள், பந்து இருக்குது, டாய்ஸ் இருக்குது, டெட்டி பேர் இருக்குது, இங்கே பறவை இருக்குது, இது முயல் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பறவைகள் தன்னுடைய பறவை கூட்டத்தை தேடுது. 3ஆவதாக இருக்கிறது வட்டமிடுங்க. இங்கே மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு லட்டு இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறமா வாழைப்பழம் இருக்குது. எது நமக்கு இது மரத்தால் செய்யப்பட்ட 3ஆவது தான் வட்டமிடுங்க. அப்புறம் பென்சிலு, புத்தகம், ரப்பரு இருக்கிறது. ஸோ இது இங்கே பென்சிலு, வாட்டர் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா ஷார்ப்னர் இருக்குது, பூ இருக்குது, அப்புறம் செப்பல் இருக்குது, ஷூ இருக்குது. ஸோ எது நமக்கு கரெக்டானது அங்கே துருவின்னு சொல்லுவாங்க. ஷார்ப்னர் நமக்கு வட்டமிடுங்க. ஏன்னா அதுக்கு சம்மந்தமானது. ஸோ ஸ்டேஷ்னரி சம்மந்தமானதுன்றதுனால ஸ்டேஷ்னரி அப்படின்னா புத்தகம், பென்சிலு, பேனா, ரப்பரு, ஷார்ப்னரு இதுக்கு சம்மந்தமானதுன்றதுனால நீங்கள் 2வது இதுக்கு வட்டமிடுங்க. நிகழ்வை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒரு செடி இருக்குது, மரம் இருக்கிறது. அந்த மரத்து மேலே ஒரு புறா இருக்குது. புறாவோ இல்லை ஏதாவது ஒரு பேர்டு இருக்குது, பறவை இருக்கிறது. அந்த பறவை மேலே ஓடி போய் இருக்குது. ஓடி போய் ஒவ்வொரு குச்சியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுது, அந்த மரத்து மேலே செடியை ஒரு கூடை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு தன்னுடைய கூடை தானே கட்டிக்குது. அதுக்கப்புறமா கூடை கட்டின உடனே அதில் போய் உக்காந்துக்குது முட்டையிடுறதுக்காக. அதே போல் இந்த பறவை 3 முட்டைகளை விட்டுது. அதுக்கப்புறமா 3 முட்டைகளை இட்டுது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பறவை அப்படியே பறந்துட்டுருக்கு. அது முட்டையிலேருந்து இந்த சின்ன பறவைகள் பறவை குட்டிகள் என்ன ஆயிடுச்சு, வளர்ந்து நிற்குது. சாப்பாடு தேடி அது போய் எடுத்துகிட்டு சாப்பாடை தன்னுடைய குழந்தைங்களுக்கு வாயிலேருந்து கொத்திட்டு அது என்ன பண்ணுது, ஊட்டுது. ஸோ இது போல் தன்னுடைய பறவைகளுடைய குழந்தைகளை தன்னுடைய குட்டிகளை அது காப்பாற்றுது. பெயரை சொல்லுவோமா? இங்கே பாருங்கள், பெயரை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கொடை, பாவக்காய், கல், அதுக்கப்புறமா தவளை, இலை, முட்டை, தலகாணி, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, பை. செய்து மகிழ்வோம். பிடித்து அளவிற்கேற்ப வண்ணமிடுவோம். இங்கே பாருங்கள், செய்யலாம். இது மண், அந்த காலத்தில் களிமண் இருக்கும். அந்த களிமண்ணில் வச்சு நம்ம நிறைய பொம்மைகளை செய்வோம். அதுக்கு வண்ணமிடுவோம். நமக்கு நிறைய கலரு
பெயிண்ட் கலர்ஸ் இருக்கும் வந்து அதை வச்சு நம்ம வந்து அழகாக ஒரு பொம்மையை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கலர் வந்து போடுவோம் வந்து. நெக்ஸ்ட் வந்து மாட்டலாம். இது போல் வந்து ரப்பர் பேண்ட்ஸை வந்து ஒரு பெரிய இதுக்கு வந்து மாட்டலாம் வந்து. அதுக்கப்புறமா வந்து நிரப்புவோம், தண்ணியை வந்து நிரப்புவோம். ஒவ்வொரு ஸ்பூன்லேருந்து எடுத்து வந்து வாட்டரில் நிரப்புவோம். இது மாட்டலாம். இது வந்து மாட்டி மாட்டி என்ன ஆகும் வந்து, இது பண்ணலாமா பண்ணக்கூடாது வந்து. நிரப்பலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் எடுத்து வந்து எப்போ நிரப்பி வந்து வாட்டர் பாட்டிலில் நிறையிறது. நெக்ஸ்ட் வந்து எடுக்கலாம். இது போல் கிளிப்பை வச்சு வந்து எடுக்கலாம் வந்து. நெக்ஸ்ட் வந்து குச்சி விளையாடு, குச்சி வந்து விளையாடுவோம். நெக்ஸ்ட் வந்து மாவில் ஓவியம், மாவில் வந்து அழகாக ஓவியம் வரையலாம் வந்து. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யலாம் வந்து. நூலில் கோக்கலாம், நூலில் வந்து கோத்து விளையாடலாம் வந்து. மணிகளை வந்து தாளில் ஒட்டலாம். இது வந்து எடுத்து ஒரு பெரிய சார்ட்டில் வந்து ஒட்டலாம் வந்து. விரலை அச்சு வைப்போம். இங்கே வந்து விரல் இருக்கு வந்து முத்திரைகளை வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி இது போல் வந்து நம்ம தயார் பண்ணலாம் வந்து. ஹெலிகாப்டரு, காரு, பல்பு, ஏரோப்ளேன், அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின், இது போல் வந்து நம்ம வந்து அழகாக வந்து வரையலாம் வந்து. நம்மளுடைய கலரில் வந்து முக்கி நம்மளுடைய விரலுடைய இதை வந்து சின்னத்தை வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம், விரல் அச்சை வைப்போம். இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விரலில் அச்சில் வந்து கலரில் முக்கி இதை வந்து விரல் அச்சை வந்து வைங்க. வண்ணம் தீட்டுவோம். இங்கே வந்து அழகாக வந்து நீங்கள் கலர் அடிங்க. வாங்க என்னோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இது போல் வந்து நம்ம வந்து அழகாக வந்து வண்ணத்தை வந்து எழுதலாம் வந்து. ஸோ இது போலலாம் வந்து நம்ம கற்றுக்கலாம் வந்து. விடுபட்டதை வரைவோம். இங்கே வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மிச்சத்தை வந்து நம்ம வந்து அழகாக வரைந்து அதே போல் வந்து வரையலாம். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக பாடுற இது பாட்டு வந்து இருக்கும் வந்து. குழந்தைங்களுக்காக பாடுற பாட்டாக இருக்கும் வந்து. கைவீசம்மா கைவீசு, கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு. பள்ளிக்கு போகலாம் வந்து நமக்கு வந்து பாடம் படிக்கலாம் கைவீசு. போய் பாடத்தை போய் படிப்போம் வந்து. ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் கணிப்பெறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு. நம்ம எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து கவிஞர் ஆகலாம் வந்து. அறிவியலை அறியலாம் கைவீசு. அறிவியல் அப்படின்னா வந்து சயின்ஸை வந்து கற்றுக்கலாம் வந்து. கற்றுன்ட்டு அறிஞர் ஆகலாம் கைவீசு. ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் வந்து கைவீசு. அறிவை வளர்க்கலாம் கைவீசு. நம்ம எதுக்காக போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து, நமக்கு வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்காக போகிறோம் வந்து. ஸோ அதை கற்றுக்கிட்டு கைவீசம்மா. அன்பாய் வாழலாம் கைவீசு. இதுதான் குறைஞ்சு கொண்டே இருக்கிறது வந்து. இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து அன்புன்றது வந்து குறைஞ்சே போச்சு வந்து. அன்பாய் வாழலாம் கைவீசு, அன்பாக வாழணும் கைவீசு. விளையாடு போகலாம் கைவீசு, இதுவும் குறைந்து போச்சு வந்து. ஸோ விளையாடுறதுன்றது வந்து யாருமே போகிறதில்ல வந்து. வெளியில் போய் விளையாடுறது யாருமே பண்ண மாட்டேன்றாங்க வந்து. விளையாட்டு போகலாம், விளையாட போகலாம் கைவீசு. வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெற்றியை அடையலாம் வந்து கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாட்டில் சொல்கிறாங்க. பாருங்க, குட்டி பாப்பா வந்து அழகாக வந்து கை வீசிட்டு போயிட்டுருக்காங்க வந்து ஒரு பார்க்கில். பாருங்க, குழந்தைங்க வந்து அடம் பிடிப்பாங்க வந்து. நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து பார்க்கலாம் வந்து. நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அம்மா வந்து சொல்கிறாங்க வந்து. நானும் வருவேன் அம்மா, நானும் வருவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரடி வந்து சொல்லுது வந்து. கரடி குட்டி சொல்லுது. பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். பயணச்சீட்டுனா ட்ரெயினில் போகிறாங்க வந்து. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து, டிக்கெட்டுன்றது வந்து வாங்கணும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, பயணச்சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சின்னு, வரிசையில் நில்லு. சரி ஓகே, நீயே வாங்கு, போய் வரிசையில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க வந்து. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் அம்மா வந்து சொல்கிறாங்க வந்து. அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில். வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா? ஏம்மா வரிசையில் தான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம் செல்லமே, ஏன் வந்து அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல்
விரைவாக செல்ல முடியும். ஆக்சுவலி வந்து எல்லோரும் வந்து ஒரே கும்பலாக வந்து அடிச்சிட்டு பிடிச்சிட்டு இடிச்சுக்கிட்டு எந்த வேலையுமே நடக்காது வந்து. அதே வந்து க்யூவில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் வந்து விரிவாக நீட்டாக வந்து யாரையுமே இடித்து கொண்டு இல்லாமல் இடித்துண்டு இல்லாமல் வந்து அழகாக வந்து நம்ம வேலைகளை கரெக்டாக முடிக்கலாம் வந்து. ஸோ இது வந்து கடைபிடிக்க வேண்டும் வந்து. வண்டி சரி கடைக்கு போகிறாங்க வந்து வண்டி நின்றையதோன்னு இறங்கலாம். சரி அம்மா வண்டி நின்னப்புறமா இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க வந்து. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது, அம்மா எனக்கு பழம் வேண்டும், எனக்கு வந்து பழம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாருங்க, வாங்கலாம் இருபுறமும் வாங்கலாம், நம்ம போகலாம் இருபுறமும் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்ததுக்கு பின்னு சாலையில் கடக்க வேண்டும். சாலையில்னா வந்து ரோட்டில் வந்து நம்ம வந்து கடந்து போகணும் வந்து. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க வந்து. இப்போவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வந்து சாப்பிட்றாங்க வந்து. கழுவிட்டு சாப்பிடணும், பழத்தை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து கொசு எல்லாமே வந்து கடைகளில் வந்து மெச்சிட்டு இருக்கும் வந்து. அதை அலம்பிட்டு வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அது வந்து ஆரோக்கியமானது. சரி, பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில் போடு, சாப்பிட்டாச்சுல வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க வந்து. அதோ அங்கே இருக்கிறது போட்டு விடுறேன், அதோமா அங்கே பார்த்துட்டேன் வந்து நான் வந்து அங்கேயே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க வந்து கரடி குட்டி. நெக்ஸ்ட் வந்து, அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுது வந்து. சின்னுவுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுது வந்து.